பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: சோம்பர் கையாய் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒருபொழுதும் நாம் சோம்பலாய் இருப்பதை கர்த்தர் ஒருபொழுதும் விரும்புவதில்லை. சோம்பேறி தன்னுடைய வழிகளிலெல்லாம் அவன் தோல்வியை சந்திக்கிற ஒரு மனிதனாயிருக்கிறான். ஆண்டவரும் சோம்பேறியாகிய ஒரு மனிதனுக்கு அவர் உதவி செய்வதை அவர் ஒருபொழுதும் விரும்புவதும் இல்லை, அவர் உதவி செய்யவும் இல்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதன் சுறுசுறுப்புள்ளவனாயிருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வேலையை மிகவும் சுறுசுறுப்பாய் செய்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவன், அவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஒரு மனிதனுடைய வேலையின் விவரத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே எவ்வளவு அழகாய் வேலை செய்தான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, சோதரன் யாக்கோபு என்று சொல்லுகிற மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த யாக்கோபு தான் செய்த வேலைகளை குறித்து அவன் இவ்விதமாய் அவனுடைய வேலை அறிக்கையை கூறுகிறான்: 20 வருஷ காலமாய் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று சொல்லி யாக்கோபு தான் செய்த வேலைகளை அவன் சொல்லுகிறான். பாருங்கள், இந்த யாக்கோபு தன்னுடைய வேலையிலே எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவனாய் மாத்திரமல்ல, எவ்வளவு அவன் சுறுசுறுப்புள்ளவனாய் தன்னுடைய வேலையை செய்கிறான். அவனுடைய வேலையின் விவரத்தை நாம் கேட்கிற பொழுது ஒரு பொழுதும் அவர் சோம்பலாய் அவர் சோம்பி அங்கே உட்கார்ந்ததாய் நாம் பார்க்க முடியவில்லை. மந்தைகளுடனே கூட நடந்தார், மந்தைகளுடனே கூட இருந்தார், மந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். இந்த மந்தைகள் பெருக ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு தரிசனம் உள்ளவராயிருந்தார். இதோ ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பலத்த ஆடுகள் அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது பொலிவதுண்டு. இப்பொழுது அந்த பலத்த ஆடுகள் பொழியும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? புன்னை மரங்களை இடையிடையே வரி தோன்றும்படி உரித்து அந்த தண்ணீர் குடிக்க வருகிற அந்த வாய்க்கால்களுக்கு முன்னாய் போடுகிறார். இப்பொழுது பலத்த ஆடுகள் அதிலே பொழியும் பொழுது அவைகள் சோதரம் பலமுள்ள குட்டிகளை ஈன்றன. பலவீனமானவைகள் பொழியும் போது அவர் அந்த காரியங்களை செய்வதில்லை. எனவே இதன் மூலமாய் அவர் தன்னுடைய வேலையின் பேரில் உள்ள ஒரு கவனத்தை, வேலையின் பேரில் ஒரு ஜாக்கிரதையை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இன்றைக்கு உங்களுடைய வேலைகளிலே நீங்கள் சோம்பலாயிராமல் சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எனவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஆண்டவரே சுறுசுறுப்புள்ளவர்களாய் நாங்கள் முன்னேறி செல்வதற்குரிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருபொழுதும் நாங்கள் சோம்பராய் உட்கார்ந்து விடாதபடி தேவ கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கிக் கொள்ள என் ஆண்டவர் உதவி. இந்த நாளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற காரியங்களை ஆண்டவரே சுறுசுறுப்பாகவும், நாங்கள் செய்கிற காரியங்களை தகப்பனே மகிமையாகவும் செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.